முந்திரி பருப்புல இருக்கிற கிரேட்ஸ் பத்தி உங்களுக்கு குழப்பமா இருக்கா? வாங்க அத பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க கடையில முந்திரி பாக்கெட்ல WW320 WW450ன்னு பாத்திருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கிரேடு நம்பர் மாற மாற விலையும் வேறுது பாருங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, வாங்க இந்த கோட டீகோட் பண்ணலாம். முதல்ல அந்த WWன்னா என்னன்னு பாப்போம். அதுல முதல் Wக்கு அர்த்தம் ஹோல், அதாவது உடைக்கப்படாத முழு முந்திரி பருப்பு. ரெண்டாவது Wக்கு அர்த்தம் ஒயிட், அதாவது வெண்மை நிறம். இது ஒரு நல்ல குவாலிட்டிங்கிறத காட்டுது. சரி, எழுத்துகள் ஓகே, ஆனா அந்த நம்பர்ல தான் அசல் விஷயமே இருக்கு. W320ல 320னா என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த நம்பர் ஒரு பவுண்ட், அதாவது 453 கிராம்ல எத்தனை முந்திரி இருக்குங்கிற கணக்கு தான். அப்போ WW320 கிரேடுனா ஒரு பவுண்ட்ல கிட்டத்தட்ட 320 முந்திரி பருப்பு இருக்கும். அப்போ நம்பர் கம்மியா இருந்தா அதோட அர்த்தம் என்ன? யோசிச்சு பாருங்க. சிம்பிள் லாஜிக் தான். கிரேட் நம்பர் கம்மியாக கம்மியாக முந்திரி பருப்போட சைஸ் பெருசாகும். சைஸ் பெருசா இருந்தா டேஸ்டும் ஒரு 10% பெட்டரா இருக்குமா? விலையும் கொஞ்சம் அதிகம்தான். சரி, இவ்ளோ நேரம் சொன்னதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். கிரேட் நம்பர் கம்மியா இருந்தா முந்திரி சைஸ்ல பெருசா இருக்கும். சிம்பிள். இப்போ உங்களுக்கு இந்த கோட் தெரியும். அடுத்த தடவை நீங்க எதை வாங்க போறீங்க? பெரிய சைஸா இல்ல பட்ஜெட்டா?